So good morning. Chapter 3, chapter. Good morning, ma'am. So நேத்து பார்த்த சம்ஸ்லாம் இன்னும் அவங்களுக்கு பிபிடி சென்ட் பண்ணலையோ? சாப்டர் 2க்கு சென்ட் பண்ணிட்டேனா? ஸோ இப்போ அனுப்பிடுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க சரியா? Okay, ma'am. ஓகே. வந்துருச்சா பாருங்க குரூப்ல. வந்துருச்சா? ஸோ இன்னைக்கு வந்து ஸ்விட்ச் கேஸும் ஃபார் லூப்பும் பார்ப்போம் சரியா? ஓகே. இஃபோட அந்த இது உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். இஃப்க்கு மட்டும் தனியா எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன்ல. எஸ் மேம். உங்களுக்கு அந்த கம்யூனிட்டிக்குள்ள குரூப் வருதா? குரூப் தனியா வாட்ஸ்அப்ல ஷோ ஆகுதா? தனியா ஷோ ஆகுதா? ஓகே. ஸோ எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே போட ஸ்டார்ட் பண்ணிருங்க, சால்வ் பண்ணி பார்க்க. ஓகே. ஸோ இன்னைக்கு சாப்டர் 3ல ஸ்விட்ச் கேஸ். ஸோ ஸ்விட்ச் கேஸ் அப்படின்றது இங்க பிரேக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்டோட உங்களுக்கு வந்து ஷோ ஆகி வரும். ஓகேவா? ஸோ மற்ற கண்டிஷனா இருந்தாலும் சரி, லூப்பா இருந்தாலும் சரி, ஒரு கண்டினியூஷன் இருந்தது. இஃப் இல்ல, இஃப்ல வந்து அந்த கண்டிஷன் தப்பா இருக்கு அப்படின்னா எனக்கு எல்ஸ் பார்ட்டுக்கு போங்கன்னு ஒரு கண்டினியூஷன் கொடுத்துச்சு. அதே மாதிரி ஃபார் லூப்லயும் கண்டிஷன் செக் பண்ணும், தப்பா இருக்கு அப்படின்றப்ப அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்க்க போயிடும். இங்க இந்த ஸ்விட்ச் கேஸை பொறுத்த வரைக்கும் பிரேக்ன்ற ஒரு வேர்ட் கொடுத்துருக்கறனால இஃப் சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து எதுலையுமே வந்து கரெக்டா இல்ல அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்ற ஆன்சரை வந்து நமக்கு ஷோ பண்ணி ப்ரோக்ராமை என் பண்ணிடும். ஓகே. இது வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு சாய்ஸ் கொடுத்து இந்த இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ராசஸ்க்குமே இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் ஒரு பேங்கிங் சிஸ்டமா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு ஏடிஎம் போயிட்டோம்னா அந்த மிஷின்ல நம்ம ஏடிஎம் கார்டு போட்டது என்ன வருது, ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்றாங்கல்ல. அந்த 6 ஆப்ஷன்ஸ்ல நீங்க எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா இந்த ஸ்விட்ச் கேஸ் அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ மேக்சிமம் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒர்க் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ண போறீங்க, இங்க பண்ண போறோம் அப்படின்றப்ப கண்டிப்பா அந்த ஸ்விட்ச் கேஸ் அப்படின்றது இருக்கும். சோ இந்த மெத்தட் வந்து இருக்கிற சம் ஓகே, நீங்களும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உங்களால சால்வ் பண்ணி பார்க்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க சரியா? சோ இதோட சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்விட்ச்
பக்கத்துல வேரியபிள்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலதான் வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ணுவோம். தென் கேஸ் வேல்யூ 1 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு ஆபரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இஃப் கண்டிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஃபார் லூப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எந்த விதமான கண்டிஷனா இருந்தாலும் சரி, லூப்பா இருந்தாலும் சரி, ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த கேஸ் வேல்யூக்கு கீழே தான் வரணும். அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். சோ அந்த இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எனக்கு அடுத்த ப்ராசஸ் ஸ்விட்சோட அந்த கேலிபிரேஷன் அடுத்து என்ன இருக்கோ அந்த ப்ராசஸ பார்க்க போ அப்படின்ற மீனிங்க நான் இங்க இதுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? சோ கேஸ் வேல்யூ 1 பிரேக், தென் கேஸ் வேல்யூ 2 பிரேக், தென் டிஃபால்ட் ஒரு ஆன்சர் எதுக்கு அப்படின்னா எந்த கேஸுமே நான் வந்து கொடுக்கல அப்படின்றப்ப எக்ஸிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு எக்ஸிட் ஆக போகுது, ப்ரோக்ராம் அதோட எனக்கு முடிஞ்சிடும். சோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு இந்த ஸ்விட்ச் கேஸ் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகேவா? புரியுதா? சோ இத வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இப்ப இன்டர்வியூல இந்த क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா அங்க போயிட்டு இப்ப நான் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் வந்து இப்ப புரியறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றேன். புரியுதா? அங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? சோ வாட் இஸ் ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு இப்ப நான் கேக்குறேன், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? Any particular operations we are building block by block. Inside the block we performing the second task. By using choices, by using multiple choices, we need to choose one choice by using switch case. So இங்க நடத்துறது ஓகே, இங்க நடத்துறப்ப நான் சொல்றது எல்லாமே புரியும். திரும்பவும் சொல்றேன், நான் நடத்துறப்ப சொல்ற எல்லாமே புரியும். நீங்க ஒரு தடவை புரிஞ்சத டெஃபினிஷனை நீங்க ஒரு தடவை சொல்லி பார்க்கணும், ஆர்எல்ஸ் எழுதி பார்க்கணும். கண்டிப்பா ஒரு 4 சாப்டர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வைவான்ற ஒண்ணு இருக்கும், மார்க் இன்டர்வியூ இங்க வைப்போம். கரெக்டா? நான் தான் கேட்க போறேன், என்கிட்ட தான் ஆன்சர் பண்ண போறீங்க. என்கிட்ட ஆன்சர் பண்றதுல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா தமிழ்ல ஆன்சர் பண்ணிக்கலாம், இல்ல நான் சொல்றத அப்படியே திரும்ப சொல்லலாம்ன்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம இங்க படிக்கிறது ஓகே, நமக்கு என்ன புரியுதோ புரிஞ்சத எதுக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும். இன்ஃபர்மேஷனா அவங்களுக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஓகேவா? சோ மேக்ஸிமம் ஸ்விட்ச் கேஸ்னா இந்த ப்ரொசீஜர் தெரியறது ஓகே, அது ஒருத்தவங்க கேட்டா எக்ஸ்பிளைன் பண்றப்ப அந்த ப்ரொசீஜரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. சோ அதுக்கான பிராக்டிஸை இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிற கான்செப்ட்ல இருந்து சொல்றேன், இந்த கான்செப்டுக்கு மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் இருக்கிற கான்செப்ட்ல இருந்து. ஓகே ஃபைன். சோ இப்ப இங்க பாருங்க, பப்ளிக் கிளாஸ் ஸ்விட்ச் எக்ஸாம்பிள் அப்படின்னு நார்மலா ஒரு கிளாஸ் நேம் போட்டு கிரியேட் பண்ணியாச்சு, மெயின் ஃபங்க்ஷன் ஓபன் ஆயிடுச்சு. நான் இங்க என்ன பண்றேன், int day is equal to 3 அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்கேன். ஆர்எல்ஸ் இங்க என்ன பண்ணலாம், யூட்டில் பேக்கேஜ் போட்டுட்டு ஸ்கேனர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன்னா இதுல இருக்கிற எந்த சாய்ஸை வேணா என்னால வந்து என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும். யூசர் என்ன என்டர் பண்றாங்களோ அந்த என்டர் பண்ற டேட்டா இந்த டேக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம் அப்படின்னா இந்த இது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? இப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், டே 3 அப்படின்னு கொடுத்திருக்கேன். அப்ப கேஸ் 1ல இருக்கிற இந்த 1 நம்பரோட அந்த 3 டேவை செக் பண்ணும், அது அங்க கரெக்டா இல்ல. அப்ப நெக்ஸ்ட் 2க்கு வரும், 2ம் 3ம் சேமா இருக்கா அப்படின்றத செக் பண்ணும், சேம் கிடையாது நமக்கு. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், 3 அப்படின்ற கேஸ்க்கு போகும். சோ இங்க இருக்கிற 3யும் அங்க இருக்கிற 3யும் ஈக்குவலா இருக்கு அப்படின்றனால எனக்கு வெட்னஸ்டே அப்படின்றத பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப் சப்போஸ் இந்த இடத்துல இந்த 3 இல்லாம நான் 8ன்ற வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா இன்வாலிட் டேட்டான்றது இருக்குல்ல, இந்த இன்வாலிட் டேட்டா அப்படின்றது அவுட்புட்டா கிடைக்கும். இங்க நான் சாய்ஸ்னு மென்ஷன் பண்ணிடணும். இந்த இன்ட் டேட்டா டேன்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த இன்ட் டேவை நான் யூஸ்ட் இருந்து கெட் பண்றேன் அப்படின்றப்ப இந்த இடத்துல நான் டே அப்படின்னு போடுவேனா, இந்த டேவும் நான் அங்க என்டர் பண்ணிருக்கிற டேவும் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்தா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? பெருசா ஒண்ணும் கிடையாது. ஸ்விட்ச் கேஸ் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இஃப் எல்ஸ் பார்த்த மாதிரிதான் இருக்கும் ஸ்விட்ச் கேஸ். ஓகேவா? இந்த இது ப்ராப்ளம் இருக்கா ஸ்விட்ச் கேஸ்ல? கண்டினியூ ஸ்விட்ச்ல யூஸ் பண்ண மாட்டோம். கண்டினியூ வந்து இஃப் கண்டிஷன்ல யூஸ் பண்ணலாம், ஃபார் லூப்ல யூஸ் பண்ணலாம்.
அதுக்கு தனி இந்த கான்செப்ட் முடிஞ்ச பிறகு கடைசி 2 கான்செப்ட் வந்து கண்டினியூ பிரேக் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்ப்போம். ஸ்விட்ச்ல வந்து கண்டினியூ யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்விட்ச்ல கண்டிப்பா பிரேக் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும். பிகாஸ் அந்த ஒரு சாய்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணணும். இப்ப நான் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண போறேன் அப்படின்னா அந்த வித்ட்ரா ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நான் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு பில் வேணும்னா நான் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் மெயின் மெனுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அடுத்த ஆப்ஷன் கிளிக் பண்ற மாதிரி அட்வான்டேஜா பண்ணணும் அப்படின்னா நியூ ப்ராஜெக்டா பண்ற மாதிரி இருக்கும். அங்க அடுத்த கண்டிஷனை அந்தந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிக்கிட்டே போகும். புரியுதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த கேஸ் 3 வந்து நான் வித்ட்ரான்ற கண்டிஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா அங்க வித்ட்ரா பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு நீ வந்து மெயின் மெனுக்கு போ அப்படின்ற ஆப்ஷனை நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இங்க ஃபெட்ச் பண்ணணும். புரியுதா? அது நீங்க ப்ராசஸ் போக போக உங்களுக்கு இப்போதைக்கு சிம்பிள் கான்செப்ட் பாக்குறதுனால உங்களுக்கு வித்தியாசமா தெரியலாம். அது பண்ண பண்ண நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணி இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்றத பாருங்க. ஸ்கேனர் SC is equal to new scanner system.in கொடுத்தாச்சு. ஓகே. சோ இப்ப எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு அவுட்புட்ல இந்த சாய்ஸஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பிகாஸ் நான் இப்போ ஒரு காஃபி ஷாப்க்கு போறேன். எனக்கு அங்க காஃபி இருக்கு, டீ இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, பர்கர் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணணும். நான் செலக்ட் பண்ற ஆப்ஷன் அங்க இருக்கிற பில் டேட்டாக்கு போய் எனக்கு நான் இதுதான் செலக்ட் பண்ணிருக்கேன்றது தெரியும். கரெக்டா? சோ இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 5 சாய்ஸஸையுமே எனக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிருமா? இப்ப இந்த 5ல ஏதாவது ஒரு நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் யூசருக்கு சொல்லணும். சோ அவங்க என்டர் பண்ணுவாங்க. இங்க என்டர் பண்ற டேட்டாவை int choice is equal to sc.next int அப்படின்றதுல நான் கெட் பண்ணுவேன்னா கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்? அவங்க என்ன சாய்ஸ் என்டர் பண்ணிருக்காங்க? அவங்க 1 என்டர் பண்ணிருந்தா காஃபி கொடுங்க, ப்ளீஸ் பே 50 rupees பேன்ற ஆப்ஷனை நம்ம அந்த இடத்துல நம்ம கொடுக்க போறோம். இஃப் சப்போஸ் அவங்க டீ கிளிக் பண்ணணும் வேணும் அப்படின்னா 2 அப்படின்ற சாய்ஸை வந்து அவங்க என்டர் பண்ணணும். 3 வந்து சாண்ட்விச் குறியது, 4 வந்து பர்கர் குறியது, 5 அப்படின்றது வந்து தேங்க்யூ விசிட் அகைன். எதுவுமே என்டர் பண்ணாம வேற ஏதாவது நம்பர் என்டர் பண்றாங்க அப்படின்னா 1ல இருந்து 5க்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூவை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரொசீட் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து இருக்கும். புரியுதா? இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து டிஃபால்ட்டா அங்கேயே வேல்யூ கொடுத்து பாக்குறது. இஃப் சப்போஸ் சாய்ஸஸ் வச்சு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம். புரியுதாமா எல்லாருக்கும்? Yes, ma'am. ஓகே மேம் இப்போ நம்ம இஃபெல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம ஸ்விட்ச் யுவராஜ் நீங்க பேசுறது கேட்கல. இப்போ கேக்குதுங்களா மேம்? ஆ நம்ம இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலா வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம்ல மேம்? நமக்கு நிறைய இடத்துல நம்ம இஃபெல்ஸ்க்கு பதிலா வந்து ஆல்டர்னேட்டிவா ஸ்விட்ச் கேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல? அந்த ஜஸ்ட் கேக்குறேன். ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம், தப்பில்ல. ஓகே மேம். ஆ இல்ல அதுதான் கேக்குறேன் மேம். ஸோ ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து ஏன்னா இஃபெல்ஸ்ன்னு போறதுக்கு பதிலா இது மாதிரி ஸ்விட்ச் கேஸ்ன்னு போட்டு நம்ம ஏன்னா கண்டிஷன் எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு பதிலா எங்க மெட் பண்ணதோ அங்கோட பிரேக் ஆயிட்டு வெளியே போயிடும்ல. ஸோ அதுக்காக கேக்குறேன். ஓகே. இஃபெல்ஸ்க்கு பதிலா ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொசீஜருக்குள்ள வரோம் அப்படின்னா இப்ப ஒரு நம்பர் ஆடா ஈவனா அப்படின்றத ஸ்விட்ச் கேஸ்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே புரியுது மேம். கண்டிஷன் ஓகே வச்சு அங்க இஃபெல்ஸ்ல தான் செக் பண்ண முடியும். நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்ணணும்ன்ற மாதிரி ப்ராசஸ்ல கண்டிப்பா கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் சாய்ஸ் வந்து கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி இடத்துல தான் ஸ்விட்ச் கேஸ் வந்து நம்ம போவோம். ஓகே மேம். ஓகேவா? ஓகே மேம். தேங்க்ஸ். சோ இது எல்லாமே ஸ்விட்ச் கேஸ்ல பண்றதுக்கான எக்ஸசைஸ். சோ ஃபர்ஸ்ட் 5 வந்து நீங்க உள்ள டேட்டா கொடுத்து பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 5 என்ன பண்ணணும்? யூசர்ட் வந்து டேட்டா கெட் பண்ணி பண்ணணும். இல்ல நான் எல்லாமே யூசர்ட் வந்து டேட்டா கெட் பண்ணி பண்றேன் அப்படின்ற ஐடியா இருக்கு அப்படின்னா பண்ணிக்கோ, ப்ராப்ளம் இல்லை. சோ இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் 5 மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5 வந்து நம்ம வந்து டைம் இருந்தா பாத்துக்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் கால்குலேட்டர். அடிஷன்னா அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், எனக்கு மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், டிவிஷன்னா டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். வேற என்ன இருக்கு? சப்ராக்ஷன், மாடுலோ, பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் உங்க சாய்ஸஸ். பேசிக்கா எனக்கு ஒரு 5 ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுங்க போதும்.
So simple calculator, then display the week. இப்ப பண்ணோம்ல மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே அந்த இது. தென் கிரேட் எவல்யூஷன். அவங்க எவ்வளவு மார்க் வாங்குறாங்களோ அந்த மார்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கிரேட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். 90 above ஸ்கோர் பண்றவங்க எல்லாருக்கும் A+ன்ற கிரேட் இருக்கணும். 80 above ஸ்கோர் பண்றவங்க எல்லாருக்கும் 50+ன்ற கிரேட் இருக்கணும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிஷனும் யூஸ் பண்ணுவோம். சோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணணும். கேஸ்ல கண்டிஷன் கொடுக்க கூடாது, கேஸ்ல சாய்ஸ் இருக்கணும். கேஸுக்கு உள்ளதான் கண்டிஷன் கொடுக்கணும். அவங்க 90 மார்க்ன்றத 90 அப்படின்ற மார்க் இருக்கான்றத பார்த்துட்டு உள்ள வரணும். ஓகே. சோ தென் மந்த் நேம் ஃப்ரம் நம்பர். நம்ம நம்பர் கொடுக்குறோம். இப்ப 1ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஜான்வரின்னு வரும், 6ன்னு கொடுக்குறேன்னா ஜூன்னு வரும், 12ன்னு கொடுக்குறேன்னா டிசம்பர்னு வரும். சோ இந்த மாதிரி என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி மந்த் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் மெனு பேஸ்டு ப்ரோக்ராம். இப்ப பார்த்தோம்ல அதேதான், நீங்க ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ற மாதிரி அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 10ல ஏதாவது ஒரு 5 பண்ணுங்க எல்லாருக்குமே தனித்தனியா. சோ எதுக்காக நான் வந்து நீங்க பண்ற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் குரூப்ல ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, நான் பண்ற மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்க, நீங்க பண்ற மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்க. ஒரே சம்ம எப்படி வேணா பண்ணலாம். சிம்பிளா 5 லைன்லயும் ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியும். அதே ப்ரோக்ராம சுத்தி வளைச்சு 10 லைனாவும் மாத்தி எழுத முடியும். சோ ஒவ்வொருத்தவங்களோட தாட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஐடியாஸ் போடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரையுமே ப்ரோக்ராம் பண்ணிட்டு குரூப்ல ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே. சோ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாம அடுத்தவங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத போய் செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து யோசிப்போம். சோ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். சோ அதுக்காக தான் குரூப்ல ஷேர் பண்ண சொல்றேன். சோ மேக்ஸிமம் நீங்க ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே பார்க்க கூடாது. பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இஃப் சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது எனக்கு கிளாரிபிகேஷன் வேணும், இதை வேற மாதிரி பண்ணலாமான்ற மாதிரி தாட் இருக்கு அப்படின்னா அதை போய் செக் பண்ணிப்பாரு. ஓகே ஃபைன். சோ இது வந்து ஸ்விட்ச் கேஸ் குறிய. தென் சீசன் ஃபைண்டர் அப்படின்றது வந்து கோல் சீசனா, விண்டர் சீசனா, சம்மர் சீசனா அந்த வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு. தென் ஏடிஎம் மெஷின் ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல். தென் வவல்ஸ். வவல்ஸ் அப்படின்றப்ப இங்க கேரட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி பண்ணணும். நான் இந்த இன்ஃபோ மட்டும் சொல்றேன், அது எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நீங்க தான் பண்ணி பார்க்கணும். தெரியல அப்படின்னா நான் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் அனுப்புறேன். ஓகே. வவல்ஸ் பண்ணணும். அதாவது ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா வவல்ஸ்ன்றது வரணும். AEIOU இது கொடுத்தா மட்டும்தான் வவல்ஸ்ன்றது வரும். இதை தவிர்த்து வேற ஏதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னா கான்சனன்ட் அப்படின்றது வந்து எனக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். தென் வெஹிக்கல் டைப் அப்படின்றது 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்றது. தென் எலக்ட்ரிசிட்டி பில் ஜென்ரேட் பண்றது. பில் ஜென்ரேட் பண்றது எப்படி பண்ணுவீங்க, 0ல இருந்து 100க்குள்ள வருது அப்படின்னா எனக்கு ஃப்ரீ அப்படின்றது இருக்கணும். 100க்கு மேல போகுது 200க்குள்ள வருதுன்னா அதுக்கு தகுந்த எலக்ட்ரிசிட்டி பில் கால்குலேட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 5 பண்ணுங்க. 5 நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப அடுத்த நெக்ஸ்ட் 5 வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் 5 வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்க்குரிய ப்ராஜெக்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பாக்குறோம்ல இந்த 6 to 10 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 3rd சாப்டர் முடிக்க போற ஃபார் லூப் வரைக்கும் இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். சீசன் ஃபைண்டரும் ஆமா சீசன் ஃபைண்டர் மட்டும்தான் ஈஸியா இருக்கும். ஏடிஎம் மிஷின் எல்லாமே ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் கால்குலேட் பண்ணணும், அவங்க அமௌண்ட் மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்றத டிஸ்பிளே பண்ணணும். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இப்ப பண்ணுங்க. நெக்ஸ்ட் 6 to 10 வந்து இந்த சாப்டர் முடிக்கிறப்ப ஒரு ஃபுல் செட் ஒர்க் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சப்மிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபார் லூப் போலாமா? ஸோ 1 செகண்ட்.
ஓகே. ஸோ ஃபார் லூப் பார்ப்போமா? ஸோ ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிஷன் இத்தனை தடவை தான் நடக்க போகுது அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப்ல ஐட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதாவது சீக்வன்ஸா வந்து என்ன பண்ணுவோம், ரன் ஆகும். ஸோ அதுதான் ஐட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஃபார் லூப்ல என்ன இருக்கணும் அப்படின்னா இனிஷியலைசேஷன், தென் நெக்ஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும், தென் அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்னு சொல்லுவோம், ஆர் எல்ஸ் அப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், சாரி அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் int I is equal to 0 or a is equal to 0 or x is equal to 0 or any variable or choice or ஏதாவது ஒரு வேர்ட் என்ன வேணா இங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும், I greater than or equal to 0, less than or equal to 0. ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரப்போகுது. தென் அப்டேட் அப்படின்ற இடத்துல I plus plus, I minus minus, plus I plus 2, இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எல்லாமே இந்த அப்டேட்ல வரப்போகுது. ஸோ கண்டிப்பா கேலிப்ரேஸ் ஓபன் க்ளோஸ் இருக்கணும், உள்ள வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம். ஓகேவா, ஃபைன். இப்ப சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா எல்லாத்துலயுமே நம்ம மார்ஜினை ஒட்டியே எல்லா லைனும் எழுதினாலும் அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனா பைத்தான்ல அந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகாது. கண்டிப்பா அந்த மார்ஜினுக்கு தள்ளி ஒரு 4 ஸ்பேஸ் ஆர்எல்ஸ் கண்டினியூஸ் டேப் இருந்தா மட்டும்தான் ரன் ஆகும். சோ இது வந்து அந்த மாதிரி எழுதுறப்ப நமக்கு ப்ராப்ளம் எதுவுமே வராது. சோ இதனால அந்த நம்ம என்டர் அடிக்கிறப்ப கரெக்டா அந்த ஸ்பேஸ் தள்ளி தள்ளி அதுவே கொடுக்குது இல்ல நமக்கு, அந்த மாதிரி எழுதினாதான் கோட் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இல்லை. சரியா, நீங்க எப்படி கோட் எழுதினாலுமே ரன் ஆகும். பட் கேஸ் சென்சிட்டிவ், கேப்ஸ்ல கொடுத்தா கேப்ஸ்ல யூஸ் பண்ணும், ஸ்மால்ல கொடுத்தா ஸ்மால்ல யூஸ் பண்ணும். கீவேர்ட்ஸையோ ஆர்எல்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸையோ இல்ல லைப்ரரி நேம்ஸையோ அவங்க கேப்ஸ்ல கொடுத்திருந்தா மட்டும்தான் நம்ம கேப்ஸ்ல யூஸ் பண்ணும். மற்றபடி நம்மளா வந்து கேப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ இப்ப ஒரு கவுண்ட் டிஸ்பிளே பண்ற மாதிரி வந்து ஒரு நார்மல் சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இங்க இனிஷியலைசேஷன் எல்லாமே எதுல பண்ணியாச்சு, உள்ளேயே பண்ணியாச்சு. இஃப் சப்போஸ் இந்த இடத்துல நான் 5 வந்து யூசர் வந்து கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா இங்க இன்ட் என் அப்படின்றத சொல்லிட்டு ஸ்கேனர் எஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் என்ன பண்ணுவீங்க, அடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்டர் த என் நம்பர் சொல்லிட்டு ஸ்கேனரை போட்டு கெட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். அப்ப நம்ம கொடுக்குற சாய்ஸ் தான் இங்க ரன் ஆகும். ஓகே, சோ ஃபார் I is equal to 1, இப் சப்போஸ் 0ல இருந்து எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். 0 1ல தான் ஸ்டார்ட் ஆகணுமான்னு கேட்டா கிடையாது, எந்த நம்பர்ல வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம கன்வீனியன்ட். ஓகே, சோ I is equal to 1, I greater than less than or equal to 5, I plus plus. சோ இப்ப உள்ள system.out.println count plus I க்ளோஸ் பண்ணியாச்சு. சோ இங்க ஓபன் பண்ணிருக்கிற கேலிப்ரேஸ்க்கு இங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம், மெயின் ஃபங்க்ஷனுக்கு இங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம், கிளாஸுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியாச்சு. சோ முடிஞ்சது. சரியா, இப்ப I is equal to 1 ஃபர்ஸ்ட் இங்க தான் வரும். சோ இங்க அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து I வந்து less than or equal to 5 இருக்கான்றத செக் பண்ணும். சோ 1 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. சோ கண்டிஷன் செக் பண்ணது என்ன பண்ணும், உள்ள வந்து count 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் தான் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு போகும். சரியா, ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் வர போகுது, நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ண போகுது, தென் பிரிண்ட் பண்ண போகுது, தென் இன்கிரிமெண்ட் பண்ண போகுது. இப்ப மறுபடியும் இந்த இனிஷியலைசேஷனுக்கு போகாது. சரியா, இந்த கண்டிஷன் தப்பா இருந்துச்சு அப்படின்னா தான் இனிஷியலைசேஷன் பார்க்கும். ஓகே, சோ இப்ப பாருங்க I வந்து பிளஸ் பிளஸ்னு சொல்லியாச்சு, அப்ப 2 அப்படின்றது நமக்கு இன்கிரிமெண்ட் ஆயிரும். உள்ள வந்தா 2 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. சோ கீழே வந்து கவுண்ட் 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அகைன் I plus plus 3ன்னு மாற போகுது, 3 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. உள்ள வந்து 3ன்னு பிரிண்ட் பண்ணும். அகைன் 4 இன்கிரிமெண்ட் ஆகும், அகைன் 5 இன்கிரிமெண்ட் ஆகும். 6 இன்கிரிமெண்ட் ஆகிறப்ப கண்டிஷன் ஃபெயிலியர் ஆயிட்டு ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஓகே, இதுக்கு அடுத்து மறுபடியும் நான் ஃபார் லூப் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த டெர்மினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதும் அடுத்த ஃபார் லூப்க்கு வந்துடும். ஓகே, சோ இது சிம்பிளா ஒரு ஃபார் லூப் பண்றதுக்கான ப்ராசஸ். இது புரியுதா, எல்லாருக்கும் புரியுதா? எஸ் மேம். ஓகே, சோ நெக்ஸ்ட் இப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க.
நானு சம்ஸ் இப்ப அடிஷன் இல்ல சப்ராக்ஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா அங்க எக்ஸ்ட்ராவா நமக்கு இன்னொரு வேரியபிள் தேவைப்படும். அப்ப அதை ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணி வச்சிடணும். ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஏன் ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம்? ஜீரோன்னு பண்ணலைன்னா கார்பேஜ் வேல்யூ எடுத்து பிளஸ் பண்ணும், ஆர்எல்ஸ் மைனஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால எப்பயுமே அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் பண்றப்ப ஒன்னுன்னு வச்சுக்கணும். மல்டிபிளிகேஷன் டிவிஷன் பண்றப்ப பிகாஸ் ஜீரோல நம்மளால பண்ண முடியாது. அடிஷன் சப்ராக்ஷன் பண்றப்ப ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு அங்க என்ன நம்பர் கொடுத்தா கீழே நமக்கு கரெக்டா வரும்னு தோணுதோ அந்த நம்பர் அங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டாச்சு. ஃபார் int I is equal to 1, I less than or equal to 10, I plus plus. Sum plus is equal to y. அப்படின்னா sum is equal to sum plus I அப்படின்னு மீனிங். நான் இங்க இது எல்லாத்தையுமே டோட்டலா அந்த லூப் முடிச்சிட்டு எனக்கு என்ன சம் வேல்யூ அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸோட 10 நம்பர்ஸோட அவுட்புட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஒவ்வொரு தடவை பிளஸ் பண்றப்பயுமே எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் இங்க என்ன பண்ணணும்? அந்த sum plus is equal to iக்கு கீழே system.out.println கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை பிளஸ் பண்றப்பையும் எனக்கு அந்த லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில எனக்கு வேல்யூ எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இது புரியுதா? இல்ல நான் 1 2 3 அந்த பிளஸ் பண்ற ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரியுதா? புரியுது. யுவராஜ், ரேஷ்மா புரியுதா? புரியுது மேம். ஓகே, 1 second. ஓகே, சோ நெக்ஸ்ட் இப்ப இன்கிரிமெண்ட் வச்சே பாக்குறோம் இல்லையா? சோ இப்ப டிக்ரிமெண்ட் கொடுத்து எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்க. I மைனஸ் மைனஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இனிஷியலைசேஷன் என்ன பண்ணிருக்கோம்? 5ன்னு பண்ணிருக்கோம். பிகாஸ் நான் இங்க பண்ண போறது டிக்ரிமெண்ட் அப்படின்றனால. சோ 5 4 3 2 1ன்ற கவுண்ட் டவுன் வேணும் அப்படின்றதுக்காக int I is equal to 5, I greater than 0 இருக்கான்ற கண்டிஷன் வந்து இங்க நம்ம கொடுக்கணும். Then I minus minus. So system.out.println count ஒவ்வொரு தடவையும் எனக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணிட்டு லாஸ்டா முடிக்கிறப்ப லிஃப்ட் ஆஃப் ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன், இல்லைன்னா பிரிண்டே பண்ணாம கூட இருக்கலாம், நம்ம கன்வீனியன்ட் தான். ஓகேவா? இது நெக்ஸ்ட் டிக்ரிமெண்ட் லூப்புக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு பார்த்தோம், இப்போ டிக்ரிமெண்ட்டுக்கு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஃபார் லூப்புக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ I is equal to 1, I greater than or equal to 10. Hello. ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? ஆட் நம்பர் எல்லாமே எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக I modulo by 2 not equal to 0. ரிமைண்டர் வேல்யூ எனக்கு நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா அது ஆட் நம்பர், ஈக்குவல் டு 0வா இருந்தா ஈவன் நம்பர். ஸோ இங்க எல்ஸ் பார்ட் கொடுத்து நான் என்ன பண்ணலாம்? ஈவன் நம்பரையும் பிரிண்ட் பண்ணலாம். சோ எனக்கு அப்ப என்ன பண்ணும்? ஆல்டர்னேட்டா வந்து இந்த அவுட்புட் வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பருக்கு தனித்தனியா பிரிண்ட் ஆகிக்கிட்டே வரும். சோ இப்போதைக்கு எனக்கு ஆட் நம்பர் மட்டும் வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்? I modulo by 2 not equal to 0வா இருக்கான்ற கண்டிஷன் செக் பண்ண சொல்லியிருக்கேன். இஃப் சப்போஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா
அந்த அவுட்புட்டை எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஈக்குவல் டு 0வா இருந்தா மறுபடியும் லூப் ப்ராசஸ்க்குள்ளேயே போ. சோ அது அப்ப எப்படி நடக்குது அப்படின்றத பாருங்க. I is equal to 1, 1 less than 10 condition true. சோ உள்ள வரும் I modulo by 2, ரிமைண்டர் எனக்கு என்னதான் வரப்போகுது, 1 தான் வரப்போகுது. சோ 1 is odd அப்படின்னு பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த இந்த லூப் இப்ப முடிஞ்சிருச்சு, சாரி இந்த கண்டிஷன் இப்ப முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்க இன்கிரிமெண்ட்டுக்கு போகும், 2 அப்படின்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 2 less than 10 condition true. So 2 modulo by true equal to 0. So condition failure ஆகுது. மறுபடியும் I இன்கிரிமெண்ட்டுக்கு போகுது, 3 அப்படின்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 3 வந்து less than 10 condition true, உள்ள வரும் மாடுலோ பண்ணும், not equal to 0 condition true, 3 பிரிண்ட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் 4க்கு வரும், கண்டிஷன் ஃபெயில் ஆகும். 5க்கு வரும், உள்ள வந்து மாடுலோ பண்ணும், கரெக்டா இருக்கும். ஸோ 5 பிரிண்ட் பண்ண போகுது. 6 வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகும். 7க்கு கரெக்டா வரும், அதே மாதிரி 8க்கு ஃபெயில் ஆகும். 9க்கு கரெக்டா வரும், 10க்கு ஃபெயில் ஆகும். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே புரியுது மேம். ஓகே. எஸ் மேம். இப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. ஈவன் நம்பர் மட்டும், கண்டிஷனை யூஸ் பண்ணாம ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணிருப்போம். கரெக்டா? ஓகே. So int I is equal to 2, I less than or equal to 10, I plus is equal to 2. So இங்க நான் கண்டிஷனை யூஸ் பண்ணாம எனக்கு வந்து ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணுங்க இல்ல ஆட் நம்பர் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட்லயும். அதையும் தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. சரியா? ஓகே. ஓகே மேம். சோ இது எல்லாமே லூப் ஸ்டேட்மெண்டோட ப்ராப்ளம்ஸ். ஓகே. சோ இப்ப பார்த்தது வரைக்கும் போதும். இந்த எல்லாமே நெக்ஸ்ட் பேட்டர்ன் போயிடும். இப்ப வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா 4 பேருமே எனக்கு 2 டேபிள் பிரிண்ட் பண்ணணும். சரியா? ஃபார் லூப் யூஸ் பண்ணி 2 டேபிள் பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? அது உங்க இஷ்டம். யூஸ்ட் வந்து கெட் பண்ணி பண்ணுங்க. அது எப்படினாலும் ஓகே. பட் ஆனா ஒரு 5 லைன்ஸ்ல முடிக்கிற மாதிரி பாருங்க. ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் லூப்போட கொஸ்டினும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிருக்கேன் குரூப்ல. சரியா? ஓகே மேம். ஓகே.
ஸோ எனக்கு அவுட்புட் வந்து மல்டிப்ளிகேஷன்ல எப்படி டிஸ்பிளே ஆகும்னா 2 into 1 is equal to 2, 2 into 2 is equal to 4, 2 into 3 is equal to 6 அந்த மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே ஆகணும். சரியா? நார்மலா 2, 6, 8, 10 அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகே? ம். போட்டாச்சா? ஸோ ரேஞ்ச் எல்லாமே வந்து யூசர்ட்ட இருந்து கெட் பண்ணிருக்கீங்க. குட். ஸோ இப்ப டோட்டலா வந்து எல்லாருக்குமே வந்து எத்தனை சம்ஸ் பண்றவங்க பண்ணிக்கிட்டு இருங்க, பண்ணிக்கிட்டே கேளுங்க. ஓகேவா? ஸோ சாப்டர் 2ல 35 சம்ஸ் சொல்லியிருந்தோமா? 35 சம்ஸ். ஸோ இப்போ ஒரு 9 சம்ஸ். ஸோ டோட்டலா எத்தனை? 44 சம்ஸ் இருக்கு. ஸோ 44 சம்ஸ் 3 days போதுமா? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே போதுமா? ட்ரை பண்றேன் மேம். நீங்க முடிச்சிட்டீங்களா? நான் பார்த்தேன் எக்ஸசைஸ்னதும் சரி 10 தான் முடிச்சிருக்கீங்க போலன்னு நினைச்சேன். எல்லாமே முடிச்சிட்டீங்களா? அதர்ஸ்? இல்ல மேம். நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல மேம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் மேம். எஸ். ஸோ அருண் அண்ட் யுவராஜ் 2 பேரும் சென்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஏன் மத்த யாருமே சென்ட் பண்ணல? நான் அதை பார்க்காம சாப்டர் 2 வேற அனுப்பிட்டேன். மேம் நான் எல்லாமேலாம் கம்ப்ளீட் பண்ணல மேம். ஜஸ்ட் நேத்து குடுத்த அந்த இஃப் எல்ஸ் ஓகே ஓகே கண்டிஷன்ஸ் ஓகே, வந்து அது மட்டும் ஓகே, நான் பண்ணிருக்கேன். அது தெரியும். ஓகே. ரேஷ்மா ஏன் அனுப்பல? மேம் நான் டே டு டே அனுப்பிட்டே இருக்கேன் மேம். டுடேஸ் கிளாஸ் நோட்டுன்னு சொல்லி டுடேஸ் கிளாஸ் நோட்டுன்னு சொல்லி அனுப்பிட்டே இருக்கேன். முடிச்ச அன்னைக்கே சென்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. ஸோ ஓகே, அருண் வெங்கடேஷ் அப்ப ஃப்ரீ. நீங்க வந்து அடுத்து நெஸ்டட் ஃபார் வேற ஏதாவது பார்த்துட்டு வர சொன்னா? இல்ல. ஸோ நெஸ்டட் ஃபார் லூப் பத்தி பார்த்துட்டு வாங்க. சரியா? அதர்ஸ் 45 சம்ஸ் இருக்கு. ஸோ 40+ சம்ஸ் இருக்கு. சரியா? நாளைக்கும் நான் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா, நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் ஆன்லைன்ல எடுத்துருவேன். நாளைக்கும் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா
நெஸ்டட் ஃபார் லூப்ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும் சைட் பை சைட். நெஸ்டட் ஃபார் லூப்ல எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அதுலயும் ஒரு 10 சம்ஸ் இருக்கு. பேட்டர்ன் பிரிண்டிங் 10, ஹாலோ ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிள், டைமண்ட் பேட்டர்ன், செஸ் போர்டு, இந்த மாதிரி அதுலயும் ஒரு செட் ஆஃப் சம்ஸ் இருக்கு. சரியா? ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 days எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 40 sums டெய்லி 12 sums கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆர் 15 sums எப்படி உங்க கன்வீனியன்ட் தான். டெய்லி ஒரு 1 hour காலையில எப்பயும் போல 9 to 10 உட்காருங்க. எல்லாருக்குமே சொல்றேன் 9 to 10 உட்காந்து பண்ணுங்க. இல்லைன்னா நாளைக்கு கிளாஸ் வைப்போமா? வைக்கலாம் மேம். பேட்டர்ன் பிரிண்டிங்ல ஒரு 5 சம் இருக்கு. ஹாலோ பேட்டர்ன் பிரிண்டிங்ல ஒரு 6 சம் இருக்கு. ஸோ நிறைய டம்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை முடிங்க. சரியா? ஓகே இந்த Okay. 44 முடிங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. டைம் இருக்கு நமக்கு. சரியா? ஓகே மேம். ஓகே. ஸோ பண்ணியாச்சா ஃபார் லூப்ல? எல்லாமே யூசர்ட்ட இருந்து தான் கெட் பண்ணிருக்கீங்க எல்லாரும். அப்ப நீங்க ஓகே. நான் இந்த ஃபர்ஸ்ட் 5 இதுக்கப்புறம் பார்க்கல. இதுக்கப்புறம் இவ்வளவு ஸ்பேஸ் வந்ததா அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நிறைய பிராக்டிக்கலா பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால டெய்லி ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. எல்லாருக்குமே சொல்றேன். நெக்ஸ்ட் அதுல கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே டைம் இருந்தா எல்லாருமே பார்த்துட்டு வாங்க. நெஸ்டட் ஃபார் லூப்னா என்ன? நெஸ்டட் ஃபார் லூப் நம்ம எங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஓகே. ஸோ என்னதான் பார்த்துட்டு மற்றபடி சம்ஸ் பண்றவங்க சம்ஸ். சரி. ஃபாஸ்ட் இதுக்கு இவ்வளவு நேரமா? இவ்வளவு நேரம்லாம் எடுக்கக்கூடாது ஒரு ஃபார் லூப்ல 2 டேபிள் பிரிண்ட் பண்றதுக்கு. பண்ணியாச்சா எல்லாருமே? பண்ணியாச்சு மேம். அது பண்ணியாச்சா? இஷ்டம். பண்ணவங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம்.
ஓகே. என்னால புதுசா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியல மேம் குயிக்கா. அதால ஆல்ரெடி இருந்த ஃபைலே ஓப்பன் பண்ணி அப்படியே கோட் பண்ணியிருக்கேன். அதனால அது பண்ண ஆப்பரேட்டர்ஸ்ன்ட்டு இருக்கும். முடியலையா? இல்ல மேம். ஆக்சுவலா இந்த சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதால ஓகே, புதுசா ஓகே. கிரியேட் ஃபைன், பண்றதுக்கு ஃபைன், ஃபைன். ஓகே. ஓகே. சோ முடிச்சவங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 10 ஆயிடுச்சு இல்லையா? சோ குடுத்திருக்கிற சம்ஸ் பண்ணிட்டு வாங்க. சோ 3 டேஸ் அவங்க எல்லாருக்குமே டைம் தரேன். இந்த 3 டேஸும் முடிக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு வரக்கூடாது. ஓகே? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, ஃபைன். சோ ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே ஓகே கைஸ். சோ மேம். இன்னைக்குரிய தேங்க் யூ கிளாஸ் மேம். சம்மரி பிளஸ் ப்ராப்ளம்ஸ் இதுதான் இந்த 3 டேஸோட உங்களுக்கு ஒர்க். ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ.